ஆக்சுவலாக இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. எதனாலனா இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வீடு குடுவாஞ்சேரியில் பார்க்குறேன். அரைச்சமாகவே அரைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரே ஃப்ளோர் பிளானாக இருந்ததுங்க. 935 ஸ்கொயர் ஃபீட் டிடிசிபி அப்புறம் லேண்ட் ஏரியாங்க. 1674 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK 3 டாய்லெட். சைட் விசிட் வரும்போது உங்களோட நிறைய குறை எதாக இருந்தாலும் தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் உங்களோட தம்பி அப்கிரேட் ஆகிக்க பயனுள்ளதாக இருக்கும். 2 குழந்தைங்களும் அடிச்சுப்பாங்க, எனக்கு இந்த ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே பெரிய பஞ்சாயத்தாகும் நிறைய குடும்பங்களில். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இந்த வீடை நீங்கள் வாங்குறீங்கன்ற அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வராதுங்க. ஏன்னா 2த்துலேயுமே ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. நல்ல ஒரு கிராண்டான ஃப்ரண்ட் எலிவேஷனோட இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரியில் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த வீடை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக இந்த வீடை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்ல ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனில் நல்ல வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி ஃப்ளோர் பிளான் இருந்தது. ஃப்ளோர் பிளான் நல்லா இருந்ததுங்க. அதே மாதிரி குடுவாஞ்சேரி சர்க்கிளில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காயிரம் வீடு கழிவந்தப்பட்டு அந்த வரைக்கும் போக தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே விஷ்ணுபிரியா நகர்லேயே சேல்ஸ்க்கு இருக்குங்க. வீடியோக்குள்ளே உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோலா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரினுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி எந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 935 ஸ்கொயர் ஃபீட் டிடிசிபி அப்புறம் லேண்ட் ஏரியாங்க. 1674 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK 3 டாய்லெட் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் 2 பெட்ரூம் இருக்குங்க. 2 பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமோட நல்லா ஸ்பேஷியஸான அட்டாச் பாத்தோடு இருந்தது. வந்த உடனே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாச் டாய்லெட் சொன்னிருந்தேன் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பாத் டப் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசாக கட்டியிருக்கிறாங்க. லொக்கேஷன் தானேங்க கேட்குறீங்க. லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் குடுவாஞ்சேரி விஷ்ணுபிரியா நகரில் இருக்கக்கூடிய ராகவேந்திரா நகரில் இந்த வீடு அமைச்சிருக்கீங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எடிட்டர் ட்ரோன் ஷாட் போட்டுருங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டில் SRM ஸ்கூலில் தாண்டின உடனே உங்களுக்கு ரைட் கட் ஆகுங்க. விஷ்ணுபிரியா நகர்னு கூட லெஃப்ட்டில் போர்டு இருக்கும். ரைட் கட் ஆகும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் அர்பன் ரைஸ் ஜூப்ளி அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் கம்ப்ளீட் ஆகும். அந்த அர்பன் ரைஸ் ஜூப்ளி அப்பார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் முன்னாடியே ரோட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அந்த ஜூப்ளி அப்பார்ட்மெண்ட்ஸ் போகக்கூடிய ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 4வது 5வது பிளாட்லேயே இந்த வீடு இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா SRM ஸ்கூலுக்கும் சரி வேலம்மாள் ஸ்கூலுக்கும் சரி சென்டரில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபிரியா நகர் ராகவேந்திரா நகர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 ஸ்கூலையுமே அசஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது, SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஜோகோவில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம். SRM காலேஜ் இருக்குது, வள்ளியம்மை காலேஜ் இருக்குது, கிரசன்ட் இருக்குது. சென்னையோட புது பஸ் ஸ்டாண்டும் இந்த கார்டில் வந்துடுச்சு அப்படின்றதுனால உங்களுக்கு குடுவாஞ்சேரி நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. கனெக்டிவிட்டி வைஸ்லையும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உங்களுக்கு லேண்ட் ஏரியா பில்டப் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேம்ப் இருக்குது. லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. 9.25க்கு 16.25 அடி சைஸில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் இருக்குங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் இருக்குது. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங்கில் ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சைடில் ஃபுல்லாக PCC போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க செட் பேக்கில். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்க. வாஸ்து முறைப்படி கரெக்டாக இருக்கும். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா லிவிங் இருக்குது. 10 அடி 7 இன்ச்சுக்கு 16 அடி சைஸில் இந்த லிவிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங்கில் 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோடு இருக்குங்க. இந்த லிவிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்கேஸில் வந்து ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் வந்து SSல இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் ஏரியா உங்களுக்கு வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டோர்ஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல, அதுவும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க, கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் C டைப் ஸ்லாப்போட கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. 8 அடிக்கு 9.25 அடி சைஸில் இந்த கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாப்பில் கிரனைட் இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, 1 சைடு UPVC விண்டோ கொடுத்துருக்குறாங்க வித் கிரில்லோடு இருக்குது. வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். நான் எங்கேயும் லைட்ஸ் யூஸ் பண்ணல. வீடு நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. இப்போது இங்கே வால் மேலே கிரனைட் ஒட்டி இருக்கிறாங்களா, அதாவது லிவிங்லேருந்து கிச்சன் நோக்கி வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக டைனிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. 9.5 அடிக்கு 7.25 அடி சைஸில் இந்த டைனிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில தாய்மார்களுக்கு லிவிங் கம் டைனிங் எனக்கு வேணாம், நான் லிவிங் ஸ்பேஸாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு டைனிங் ப்ரைவேட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃப்ளோர் பிளான் உங்களுக்கு சூட் ஆகும். ஒருத்தருக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது இல்லைங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸ்டார் கேஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. ஸ்டார் கேஸு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க வித் கிரில்லோட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத் 6.75க்கு 4 அடி சைஸில் இந்த காமன் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் வந்துடும், சீலிங் வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது, வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். எல்லாமே பிராண்டட் தான் போடுவோம்னு சொன்னாங்க. நீங்கள் கூட வரும்போது என்னோட தம்பி சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குங்க. சுவிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் ரோமா பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே இந்த லிவிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க, இல்லை 2 யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க வித் கிரில்லோட இருக்குது. அதனால் கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. 10 அடி 7 இன்ச்சுக்கு 10 அடி சைஸில் ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து டோருங்க, உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இந்த கடை நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத்துங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்கேஸ் இந்த வீடியோ வாங்க போகிறவங்க எனக்கு ஒரு சிங்கிள் பேசஞ்சர் லிஃப்ட் வைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லிவிங் இருக்குது. 10 அடி 7 இன்ச்சுக்கு 9 அடி சைஸில் இந்த அப்பர் லிவிங் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங்கில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது வித் கிரில்லோட இருக்குது. அங்கே இல்லைங்க, இதை பாருங்கள், இந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் சிங்கிள் பேசஞ்சர் லிஃப்ட் வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியா தாங்க. இப்போ லிவிங், அப்பர் லிவிங், இந்த அப்பர் லிவிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 அடிக்கு 11 அடி 10 இன்ச்சுங்க. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த பெட்ரூம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியாவே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இன்னும் நீங்கள் சூப்பராக இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத் 5.5 அடிக்கு 7.75 அடி சைஸில் இந்த அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்லேயே உங்களுக்கு சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். நல்லா கிராண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டப்பு கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. எதனாலனா இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வீடு குடுவாஞ்சேரியில் பார்க்குறேன், அரைச்சமாகவே அரைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரே ஃப்ளோர் பிளானாக இருந்ததுங்க. உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சன், லிவிங் கம் டைனிங், இதே ஸ்டார் கேஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகேங்களா. அது நீங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் வரும்போது ஃபீல் பண்ணுவீங்க. சைட் விசிட் வரும்போது உங்களோட நிறைய குறை எதாக இருந்தாலும் தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் உங்களோட தம்பி அப்கிரேட் ஆகிக்க பயனுள்ளதாக இருக்கும். 4 அடிக்கு 14 அடி சைஸில் பால்கனி இருக்குது. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கு நல்லா ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம விஷ்ணுபிரியா நகர் ராகவேந்திர நகர் ஆர்ச்சுக்குள்ளே வந்தோடனே இந்த ஜூப்ளி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜூப்ளி அப்பார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அது வரைக்கும் பாருங்கள், இந்த ரோடு, இந்த ஆர்ச்சில் இருக்கு இல்லையா, இந்த ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் போகக்கூடிய வழி, குடுவாஞ்சேரிக்கு போகிற வழி. அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3rd ப்ராப்பர்ட்டிங்க. நான் கூட 5th சொல்லியிருப்பேன். 3rd ப்ராப்பர்ட்டிலேயே இந்த வீடு இருக்குது. இங்கே நல்லா ஜில்லுன்னு இருக்குது. எப்படின்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, நல்லா க்ரீனிஷாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் பார்க்க முடியும், வீடுகள்லாம் இருக்குது. ட்ரோன் ஷாட்லேயும் நீங்கள் பார்க்க முடியும் பக்கத்தில் எந்த அளவுக்கு வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் லெவல் லேண்ட் ஆனோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய 3rd பெட்ரூம் இருக்குது. 12 அடிக்கு 12.25 அடி சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இங்கே 2 இருக்குங்களா. அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 1 சைடு யூபிவிசி விண்டோ இருக்குது. 5.25க்கு 5.5 அடி சைஸில் இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 2 குழந்தைங்க இருக்கிற இடத்துல தான் எனக்கு ஒரு ரூம் உனக்கு ஒரு ரூம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுப்பாங்க. அதில் ஒரு ரூமில் மட்டும் ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருந்து இன்னொன்றுத்தில் இல்லை அப்படின்னா 2 குழந்தைங்களும் அடிச்சுப்பாங்க, எனக்கு இந்த ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே பெரிய பஞ்சாயத்தாகும் நிறைய குடும்பங்களில். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இந்த வீடை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வராதுங்க. ஏன்னா 2த்துலேயுமே ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. பாருங்க, நல்லா ஸ்பேஷியஸான ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடிய அட்டாச் பாத். 5.5க்கு 6 அடி சைஸில் இந்த அட்டாச் பாத் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, வென்டிலேட்டர் இருக்குது, வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். இந்த கிரே டைல்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ளோரிங்கில், நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம டெரஸ் போயிடலாம். உங்களுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிற ஏரியாவையும் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு ரேட்டை சொல்கிறேன். லா 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 லா
முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அது ஜோகோ நான் நினைக்கிறேன். ஜோகோவில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து சூட் ஆகுங்க. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானே வந்து பார்த்திங்கன்னா கலிவந்தப்பட்டில் ஒரு வீடு வந்து போட்டிருந்தேங்க. அந்த வீட்டோட ரேட்டை பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. மேப் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது மூலிமா கூட பார்த்துக்கோங்க. ரேட்டு தானே கேட்குறீங்க. இந்த வீட்டுக்கு சோலா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 80 lakhs. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் பில்டிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 80 lakhs வந்து பார்த்திங்கன்னா நெகோஷியபிள் தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதனால் வரும்போது கால் பண்ணிவிட்டு வசந்தோட அண்ணாக்கு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு வாங்க. நானே நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்கள் இன்னும் கவனிச்சிருப்பீங்க. நானே கலிவந்தப்பட்டு காய்கறி அந்த காலையில் 83, 84ன்ற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ மார்க்கெட் ரேட் அப்படி இருக்குது, ஓகேங்களா. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியே இருக்குங்க. அதை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா ஒன்றாயிடுங்க. டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 liters வாட்டர் டேங்க். இந்த பக்கம் நீங்கள் பார்க்க முடியும் வீடுகள் இருக்குது. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய்.